எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற கிரக சூழ்நிலை சூரியனோட கேத்து கலந்திருக்கிறதாக இருக்குது. அது என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அதனுடைய அர்த்தம். அதாவது மார்பு, சளி, நுரையீரல், ஹார்ட்டு, தொண்டை, இந்த இடங்களெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய டயங்களாக இருக்குது. எனக்கு உனக்கு அப்படின்னு இல்லை, யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இப்போ அப்படி இருக்குது. அந்த டயம் இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம உணவு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் சமயத்தில் ஃப்ரிட்ஜில் 1 நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்றது, திருப்பி காய்ச்சின எண்ணெயை காய்ச்சி சாப்பிட்றது, ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு உணவு, ஏதோ ஒரு பாக்கெட்டு உணவு, எல்லாம் அடைச்சிது, இல்லை அடைச்ச தண்ணி, இல்லை அடைச்ச உணவை எடுத்து வாங்கி டபக்குன்னு சாப்பிட்டுக்கிறது, இல்லை தலையை நோறுது அப்படின்னு ஓடி போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, இந்த வயிறு ரொம்ப வலிக்கிறது அப்படின்னு டாக்டர் கேட்க நம்மளே இது ஒரு மாத்திரைகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு செயல்களை பண்ணக்கூடாது. ஊசி அப்படிங்கிறது தேவைப்பட்டால் வழியே ஊசி மருந்துகளை நம்ம ரொம்ப போட்டுக்க வேண்டியது அவசியம் இல்லை. வண்டி வாகனங்கள் அப்படின்னு போகும்பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நமக்கு யாரும் முதல்ல போனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறதில்ல. அந்த வேகத்தில் நம்ம போனோம்னாக்க அது இந்த கிரக சூழல் இருக்கிற இந்த டயங்களில் நமக்கு அது சரி வராது. இப்படி இருக்கிற சமயத்தில் அடுத்த வாரம், அதாவது 7ஆம் தேதி, இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி கிரகணம் வேறு வருது. இதில் இந்த என்ன கிரகணம் வருது அப்படின்னாக்க சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வருது. சந்திர கிரகணம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னா ராத்திரி 9:58 ஆரம்பிக்கிறது. நடுப்பகுதி அப்படிங்கிறது எப்போனாக்க ராத்திரி 11:41. அந்த டயத்தில் தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும். அது ரொம்ப விசேஷமானது. அது முடியறது காத்தாலே இல்லை, அது ராத்திரியே, அதாவது 12 மணிக்கு மேலே ஒரு மணி 1:26 1:30 மணிக்கு அது முடியுது. இந்த கிரகண காலத்துக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா விஷக்கடி வேலை, அப்புறம் கிருமி இப்படின்லாம் அதெல்லாம் காட்டுறதுனால நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த சந்திர கிரகணத்தை நம்ம கடக்கணும். கிரகணம் அப்படின்னாலே கொஞ்சம் கிருமிகளுடைய தாக்கியம் அப்படின்றது தான் அதில் அர்த்தம். அப்போ ராத்திரி 9:58 கிரகணம் வரப்போகிறது அப்படின்னாக்க நம்ம மதியம் 2 மணியோடு நம்ம சாப்பாடு சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, என்ன வேணாலும் சரி, காலை வேலைக்கு எவ்வளோ உண்டோ அந்த அளவு கரெக்டாக பண்ணி சாப்பிட்டு பாத்திரங்களை தேய்ச்சி ஒழிச்சு போட்டு விட்டுணும். அதில் அதை மீந்தத்தை ராத்திரி சாப்பிட்றது, அடுத்த நாள் காத்தால சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு வரக்கூடியதெல்லாம் எங்கே எடுத்து வைக்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதில் நம்ம சின்னதாக ஒரு தர்பியை கிள்ளி போட்டுடலாம். மோரில், ஊறுகாயில், மிளகா பொடியில், அந்த மாதிரி வச்சு நம்ம ஆள்ற இதில் சின்னதாக ஒரு துண்டு தர்பியை கிள்ளி போட்டுடலாம். வாட்டர் கேன் மேலே ஒரு சின்ன தர்பியை சொருக்கி வைக்கலாம். வாசலில் நம்ம நிலைவாசல்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே கொஞ்சம் தர்பியை சொருக்கி வைக்கலாம். இந்த தர்பிக்கு விஷங்களெல்லாம் முறிக்கக்கூடிய ஒரு சக்தி, அதனால் அந்த விஷம் வராதுன்னு அர்த்தம். விஷம்னு என்னது, தனியாக ஒரு விஷம் அப்படின்னு வருமா? அதாவது அந்த காற்று, அந்த வெளிச்சம், அந்த வேலை, அது வரக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போகும், அழுகி போகும். சாப்பிட்டா வயிற்றில் பூச்சி வரும், பொட்டு வரும், எல்லா வயிற்று கலரும், வாயை பட்டம் வாந்தி வரும். ஆனால் அதுக்கோசரம் கர்ப்பிணி பெண்களையும் சின்ன குழந்தைகளையும் நம்ம பட்டினி போட்டுருக்க வேண்டாம். அவர்களுக்கு 5 மணி வரைக்கும் கொஞ்சம்
அவளுக்கு தடவை உடனே கொடுத்துடலாம். அப்புறம் 6 மணி 7 மணிக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சாதாரணமான ஒரு நேரக்காக இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் ஏதோ தாங்கும்படியாக பார்த்துக்கலாம். ரொம்ப வயசானவளுக்கு ரொம்ப பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. பார்த்து நம்மளால பண்ண முடியாது அந்த அளவுக்கு. இப்போது நம்மள மாதிரி கொஞ்சம் காத்திரமாகவும் நடுத்தர வயசில் இருக்கிறவளும் இந்த கிரகண டயத்தில் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. இது எந்த இதுக்கு வருது அப்படின்னாக்கா, இது சதயம் நட்சத்திரம். அதில் அவள் சாந்தி பண்ணிக்கணும். நவகிரக சாந்தி. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள், உத்தரம் கிருத்திகை, இந்த உத்திராடம், எல்லோரும் நவகிரக சாந்தி பண்ணிக்கணும். நவகிரக சாந்தி எப்போ பண்ணணும் அப்படின்னா, காலங்காத்தில் ஒரு 5-5:30 மணிக்கு காத்தால எழுந்துட்டு பல்ல தேய்ச்சிட்டு வீடு வாசல்லாம் நல்லா அலம்பி தள்ளி நல்லா சுத்தப்படுத்திட்டு சுவாமி சன்னதியை நம்ம என்ன பண்ணணும், கிரகண வேளையில் ஒரு சின்ன தர்ப்பை போட்டு சாத்தி வச்சிடணும். சுவாமி தண்ணி மூடி வச்சிடணும். காத்தாந்த தர்ப்பை எடுத்து போட்டு சுவாமி சன்னதியில் நல்லா தொடச்சி நல்லா விளக்கு காலத்தில் நல்லா அலம்பி தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு விளக்கு ஏற்றி சுவாமி சன்னதியில் நல்லா நம்ம கண்ணை மூடி நம்ம பூஜை பூஜைகள் தோத்தங்கள் தான் பண்ணணுமோ அது நம்ம பண்ணலாம். பௌர்ணமி பூஜையை முதல் நாள் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி கிரகணம் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த நாள் காத்தால் அதை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் நவகிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் பரிகாரமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு மட்டை தேங்காய், அப்புறம் பச்சரிசி, தட்சணை, இதெல்லாம் வச்சு வாழைக்காய் இந்த மாதிரிலாம் வச்சு அங்கே இருக்கிற குருக்களுக்கோ அங்கே யார் வாங்கிக்கிறாரோ ஒரு பிராமணருக்கு அதை கொடுத்துட்டு வரலாம். அந்த நட்சத்திரக்காரெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் இந்த கிரகணம் நமக்கு எந்த கெடுதியும் நமக்கு பண்ணாது. இந்த கிரகணம் அப்படிங்கிறது சந்திர கிரகணம் அப்படின்னு வரதுனால இதனுடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, முடிவு எடுக்கிறதுல பிரச்சனை வரும் எல்லாருக்குமே. எப்பேற்பட்ட அசகாய சூரர்களாக இருந்தாலும் சட்டுன்னு முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே நமக்கு கொஞ்சம் குழப்பமான நிலையில் இருக்கும். யாரோ எப்போவோ சொல்லிட்டு போன கோபமான வார்த்தைகள், வடுவான வார்த்தைகள், வேதனையான வார்த்தைகள்லாம் இப்போ மனசில் அழுத்தி மனசுக்கு வேதனை கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிறதாத்தையும் எல்லோரையும் விட்டுடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நான் இந்த ஜோதிட முறையில் கூடி வரைக்கும் எல்லாருமே நல்ல சுட சுட அப்பப்போ பண்ண உணவுகளை எடுத்துக்கணும். இல்லை பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, ஆஃபீஸ் சரியாக போகிறது அப்படின்னா கூட நல்ல ஹோட்டல்களை பார்த்து நல்லா அப்பப்போ நல்லா சூடாக பண்ணக்கூடிய நல்ல உணவுகளாக சாப்பிடலாம். கிரகணம் ஒரு நாள் அப்படின்னாலுமே கூட கிரகணத்தை சார்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் அதோட தாக்கங்கள்லாம் தெரியறதுனால நம்ம இந்த 2-3 மாதத்துக்கு நம்ம ஜாகிரதையாக நம்ம அந்த உணவு விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில், ராத்திரி வேளையில் எங்கேயான தங்கி எங்கேயான ஹோட்டலில் சாப்பிட்றது, இல்லை எங்கேயான சுற்றுலா போனோம் ராத்திரி போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோம், அந்த மாதிரி தெரியாத ஒரு அவசரத்துக்கு சாப்பிட்றோம் இல்லையா, இந்த அவசரமே வேண்டாம். அமைதியாக சாப்பிடுங்கோ, ஆனந்தமாக சாப்பிடுங்கோ, சுட சுட பண்ண உணவை சாப்பிடுங்கோ. ஹோட்டலாக இருந்தால் நல்ல உணவை வாங்கி நல்லா சாப்பிடுங்கோ. டப்பாவில் அடித்தது, பாக்கெட்டில் அடித்ததெல்லாம் குழந்தைகளுக்கு கூட நிறைய வாங்கி தர வேண்டாம். தயவு செஞ்சு இந்த 2-3 மாதம் நம்ம நல்லபடியாக கடந்து போயிடும். நான் யாரையும் பயமுறுத்துறதுக்கோ யாரையும் எதுவும் கஷ்டப்படுத்துறதுக்கோ நான் இதை சொல்லலை. கூடிய வரைக்கும் நம்மளும் நல்ல ஜாக்கிரதையாக இருந்தோம்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கோசரம் இந்த வார்த்தையை நான் இதை சொல்கிறேன். இப்படி தெரியறதுனால, அந்த கிரகச்சூழல் இப்படி தெரியறதுனால நான் அதுக்கு ஒரு வார்த்தை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கேன். வெளியே உடனே பயந்தெல்லாம் போயிட வேண்டாம். பயந்து போகிற அளவு யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் வராது. மருத்துவ உதவி இல்லாத, மருத்துவருடைய சீட்டு இல்லாத எந்த மாத்திரை மருந்துகளை மட்டும் யாரும் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி.